வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திட்டமிட்டபடி மே 6ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். 250 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் திட்டமிட்டபடி மே 6ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தால் தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விசாரணைக்கு பின்னர் தீர்மானிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். கடவுச்சீட்டு விநியோகம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எதிர்வரும் 15, 16 மற்றும் 17 ஆகிய திகதிகளில் பொதுமக்களுக்கு கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகளை வழங்குவது குறித்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் குறித்த நாட்களில் மதியம் 12 மணி வரை மட்டுமே டோக்கன் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. அதன்படி ஒருநாள் சேவைக்காக செயல்பட்டு வந்த 24 மணி நேர சேவை குறித்த நாட்களில் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேய்ச்சல் திரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என திலகநாதன் எம்பி தெரிவித்துள்ளார். மேய்ச்சல் திரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சேனா திலகநாதன் தெரிவித்துள்ளார். வனவள மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களத்துடன் இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பில் கேட்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கால்நடை வளர்ப்பாளர்கள் தமது கால்நடைகளை வனப்பிரதேசத்தில் மேய்ச்சலில் ஈடுபடுத்துவதற்கு நாம் வனவள மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சு மற்றும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளோம். இதற்கு சாதகமான தீர்வு எட்டப்பட்டுள்ளது. எனவே கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் எதிர்காலத்தில் எமது அரசாங்கம் சிறந்த தீர்வை தரும் என சேனா திலகநாதன் தெரிவித்துள்ளார். மலையகத்தைச் சேர்ந்த இளைஞர் இலங்கையின் கரையோர மாவட்டங்களை சுற்றி 22 நாட்கள் நடைபயணத்தை மேற்கொண்டுள்ளார். மலையக சமுதாயத்தை ஒன்றிணைக்கும் வகையில் மலையத்தைச் சேர்ந்த ஆர்.ஏ. விக்னேஸ்வரன் என்ற இளைஞர் இலங்கையின் கரையோர மாவட்டங்களைச் சுற்றி 22 நாட்கள் நடைபயணத்தை மேற்கொண்டுள்ளார். காலி முகத்திடலில் தமது பயணத்தை ஆரம்பித்த அவர் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்த பொழுது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபையின் மேயர் வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி தரப்பினர் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அவரின் கோரிக்கைகள் அடங்கிய மகஜரையும் பெற்றுக் கொண்டனர். மேலும் குறித்த இளைஞன் 3 கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்து தமது நடைபயணத்தை மேற்கொண்டுள்ளார். மலையக மக்களை அங்கீகரித்தல், வெளிநாடுகளுக்கு செல்லும் நமது நாட்டு பெண்களின் நலனில் அக்கறை கொள்ளச் செய்தல், சாதனையாளருக்கு அங்கீகாரம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த இளைஞன் நடைபயணத்தை மேற்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவில் குளப்பட்டி பகுதியில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவில் குளப்பட்டி பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவாவுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இரவு முன்னெடுக்கப்பட்டது. 19 வயதான குறித்த சந்தேகத்திடம் இருந்து 94 போதை மாத்திரைகளும் 465 கிராம் கஞ்சா கலந்த மாவாவும் மீட்கப்பட்டது. மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மியான்மர் மக்களுக்கு இலங்கை அரசாங்கம் நிதி உதவி வழங்கியுள்ளது. அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மியான்மர் மக்களுக்கான நிவாரணமாக இலங்கை அரசாங்கம் நேற்று $1 மில்லியன் அமெரிக்க நிதி உதவியை வழங்கியுள்ளது. அதற்கான காசோலை ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க இலங்கைக்கான மியான்மர் தூதுவர் மார்லர் தான் ஜாகிடம் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து வழங்கினார். தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கும் மத்தியிலும் பாதிக்கப்பட்ட மியான்மர் மக்களுக்கு நிதி உதவி வழங்கியதற்காக ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்துக்கு மியான்மர் தூதுவர் நன்றி தெரிவித்தார். நெருக்கடியான நேரத்தில் நிவாரணக் குழு மற்றும் சுகாதார பணிக்குழுவை அனுப்பி வைத்தமைக்காகவும் நன்றி தெரிவித்த தூதுவர் இதன் காரணமாக இலங்கைக்கும் மியான்மருக்கும் இடையிலான நீண்டகால மத மற்றும் கலாச்சார நட்புறவு மேலும் வலுவடையும் என நம்பிக்கை வெளியிட்டார். நிலநடுக்கத்தின் பின்னரான தற்போதைய நிலைமை குறித்து மியான்மர் தூதுவர் ஜனாதிபதியின் செயலாளருக்கு விளக்கம் அளித்தார்.
இந்த சந்திப்பில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே, மியன்மார் தூதரக அதிகாரிகள் பங்கேற்றனர். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் 34 புதிய திட்டங்களை செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தல்களின்படி அரசாங்கத்தினால் செயற்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 34 புதிய திட்டங்களை செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களில் பலவற்றின் பணிகள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. செயற்படுத்தப்பட உள்ள முன்மொழிவுகளை தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் அனுமதிக்காக சமர்ப்பிப்பதற்காக அந்த திணைக்களத்தின் மாதிரிக்கு அமைவாக முன்மொழிவுகளை தயாரிப்பது தொடர்பில் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குவதற்கான ஒருநாள் செயலமர்வு நேற்று நடாத்தப்பட்டது. அலரி மாளிகையில் உள்ள லோட்டஸ் கட்டடத்தில் அமைந்துள்ள கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்க தலைமையில் செயலமர்வு இடம்பெற்றது. நாட்டில் சமூக, சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை உருவாக்கி சமூகத்தை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் அனைத்து தரப்பினரின் பங்களிப்புடன் நாடளாவிய ரீதியாக செயற்படுத்தப்பட உள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட திட்டங்களை செயற்படுத்துவதற்கு தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் அனுமதியை பெற்ற பின்னர் உரிய வகையில் ஒரு செயல் திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாகவும் அதற்கமைய துரிதமாக ஆரம்பிக்க வேண்டிய திட்டங்களை இந்த மாத இறுதிக்குள் ஆரம்பிப்பது தொடர்பிலும் ஆராயப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை செயற்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் நோக்கம் குறித்து ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்க தெளிவுபடுத்தினார். இந்த செயல் அமர்வில் பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, வெளிவார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு, சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சு, போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சு, விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீட்டு வசதி அமைச்சு, சுற்றடல் அமைச்சு, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் இலங்கை போலீஸ், மேற்கு மாகாண சபை மற்றும் ஏனைய நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஜனாதிபதி மேலதிக செயலாளர் பொறியியலாளர் SPC சுகீஸ்வர, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் GMRD அபன்ஷ் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். வடக்கு கிழக்கு வதை முகாம்கள் குறித்து ஆராயப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறுநேசன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் வதை முகாம்கள் ஊடாக அராஜகம் செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என இலங்கை தமிழிசை கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறுநேசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற பட்டலந்தை வதை முகாம் பற்றிய விசாரணை அறிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகின்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டார். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த சித்திரவதை பற்றிய ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். சத்ருகொண்டான் என்கின்ற முகாமில் 1990 ஆண்டு 9ஆம் மாதம் 9ஆம் திகதி அந்த முகாமை சேர்ந்தவர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் கேப்டன் திஸ்ஸ வர்ணகுலசூரிய தலைமையில் ஒரு சுற்றி வளைப்பு நடைபெறுகின்றது. நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்டவர்களும் இந்த பட்டலந்தை முகாமில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த சுற்றி வளைப்பின் போது 186 பொதுமக்கள் கைது செய்யப்பட்டார்கள். 186 பொதுமக்கள் என்று சொல்லுகின்ற போது குடும்பத்தோடு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதில் 186 பேர்களில் 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள், குழந்தைகள் 42 பேர் இருந்தார்கள். 11 வயதுக்கும் 59 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் 116 பேர் இருந்தார்கள். 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் 28 பேர் இருந்தார்கள். இந்த 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் விசேட தேவைக்குரியவர்கள் 5 குழந்தைகள் காணப்பட்டார்கள். இவர்கள் அனைவரும் சத்ருகொண்டானில் காணப்படுகின்ற பாய்ஸ் டவுன் என்று சொல்லப்படுகின்ற அந்த முகாமுக்கு பட்ட பகலில் அழைத்து செல்லப்பட்டார்கள். இதில் முக்கியமானவர் திஸ்ஸ வர்ணகுலசூரிய தலைமையில், மேலும் கேப்டன் ஹேரத் விஜயநாயக்கா போன்றவர்கள் தலைமையில் வந்தவர்கள் தான் அழைத்து சென்றார்கள். இதற்கு பெர்னாண்டோ என்பவர் இருந்தார். இவர்கள் அழைத்து செல்லப்பட்டவர்கள் அன்று இரவு, அதே நாள் இரவு 186 பேரும் வெட்டி கொலை செய்யப்பட்டும் பெண்கள்
மானசீகப்படுத்தப்பட்டு, அதாவது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டும் வெட்டி கொலை செய்யப்பட்டு அந்த தோண்டப்பட்ட ஒரு கிடங்கில் போட்டு எரிக்கப்பட்டார்கள். அந்த கிடங்கு கூட இப்ப மிச்சம் சொச்சமாக அந்த எரிக்கப்பட்டவர்களின் எச்சங்கள் காணப்படுவதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பட்டளந்தை சித்திரவதை முகாமில் பயிற்சி பெற்ற இந்த பயிற்சிதாரிகள் சத்ருகொண்டான் என்கின்ற இடத்தில் ஒரே இரவில் 186 பொதுமக்களை கொலை செய்திருக்கின்றார்கள். அதற்குரிய விசாரணை நடைபெற்றது. ஆனால் அதற்குரிய நீதி பரிகாரம் இன்னும் கிடைக்கவில்லை என்பதை வேதனையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 35 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. இந்த பட்டளந்தை சித்திரவதையை பொறுத்தமட்டில் 37 ஆண்டுகளின் பின்னர் உங்களால் இந்த ஆட்சியை கைப்பற்றக்கூடியதாக இருந்தபடியால், அந்த அதிகாரத்தில் வரக்கூடியதாக இருந்தபடியால் அதற்கான நீதி கதவுகளை நீங்கள் திறந்திருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களால் திறக்கப்பட்ட அந்த நீதி கதவின் மூலமாக வடக்கு கிழக்கில் இப்படி பல கொலைகள் அல்லது சித்திரவதைகள் நடைபெற்றிருக்கின்றன. எனவே சகலருக்கு நீதி, சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன், சகலருக்கு நீதி என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது நிச்சயமாக இங்கு உங்களால் திறக்கப்பட்ட நீதி கதவுகள் வடக்கு கிழக்கிலும் திறக்கப்பட வேண்டும். இவ்வாறு அநியாயம் செய்த, அராஜகம் செய்த அந்த கொடியவர்கள் சட்டத்தின் முன்னிலை நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். இந்த பட்டளந்தை அறிக்கையை வாசிக்க தேர்வை வரியை எதிர்கொள்ள பல யோசனை திட்டங்களை முன்வைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அமெரிக்கா விதித்துள்ள 44% பதிலடி வரி விதிப்பு தொடர்பில் கவனம் செலுத்தி இதனை நிவர்த்தி செய்யும் விதமாக பல சாதகமான யோசனைகளை தான் முன்வைத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள புதிய தீர்வு வரி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நேற்று கூட்டப்பட்ட சர்வகட்சி மாநாட்டின் நிறைவில் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச விசேட கருத்தை முன்வைத்து உரையாற்றிய விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். සමගි ජන බලවේගෙත් විපක්ෂය නියෝජනය කරන පාර්ලිමේන්තුවේ විපක්ෂයේ ප්‍රධාන පක්ෂවලත් ඉල්ලීම පරිදි අද දින ජනාධිපතිතුමා සමග සර්ව පාක්ෂික හමුවක් விசேஷ ஜனாதிபதியுடன் இன்று இடம்பெற்ற சர்வகட்சி மாநாட்டில் இலங்கை ஏற்றுமதிக்கு அமெரிக்கா விதித்துள்ள 44% பதிலடி வரி விதிப்பு தொடர்பில் கவனம் செலுத்தி இதனை நிவர்த்தி செய்யும் விதமாக பல சாதகமான யோசனைகளை முன்வைத்தேன். தற்போது இணக்கப்பாடு காணப்பட்டுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையை திருத்துவதற்கான யோசனையையும் கூட ஜனாதிபதியிடம் இதன்போது முன்வைத்தேன். வர்த்தக வாணிபத்தில் அறிவு கொண்ட நிபுணர் குழுவை அவசரமாக அமெரிக்காவுக்கு அனுப்புமாறு ஆலோசனை முன்வைத்துள்ளோம். பாதிக்கப்பட்ட பிராந்திய நாடுகளுடன் மூலோபாய ரீதியாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமான விடயமாகும். ஒப்பீட்டு ரீதியாக நன்மைகளை பெற்றுத்தரும் வர்த்தக ஒப்பந்தங்களின் கவனம் செலுத்துவது சிறந்த விடயமாக அமையும். ஏற்றுமதிக்கான இடங்களை பன்முகப்படுத்துவது சிறந்த விடயமாக அமையும். GSP+ வரி சலுகையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போதுள்ள IMF இணக்கப்பாட்டை திருத்திக் கொள்ள வேண்டும். புதிய இணக்கப்பாட்டை எட்ட வேண்டியது அவசியமான விடயமாகும். இந்த யோசனைகளையும் முன்மொழிவுகளையும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் முன்வைத்தேன். இதன் மூலம் மக்கள் எதிர்பார்க்கும் வெற்றிகரமான பொருளாதார இலக்குகளை நாம் அடைய முடியும். මේ සියලුම යෝජනා අපි ඉදිරිපත් කරේ රටත් ජනතාවත් ආරක්ෂා කරන්න. රට වෙනුවෙන් මාතෘ භූමිය වෙනුවෙන් ජනතාව ජීවත් කරවීම උදෙසා. විශේෂයෙන්ම අපි බලාපොරොත්තු වෙනවා ඉලක්ක සහිතව இரண்டாம் மொழி கற்கை நெறியை பூர்த்தி செய்த அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் நடைபெற்றது. அரசு உத்தியோகஸ்தர்களுக்கான 100 மணித்தியாலம் 13 நாள் கொண்ட இரண்டாம் மொழி சிங்கள கற்கை நெறிக்கான இறுதி நாள் நிகழ்வு நேற்று மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி ஆதர வைத்தியசாலை மண்டபத்தில் இடம்பெற்றது. பிரதம அதிதியாக புரதீவு பெற்ற பிரதேச சபை செயலாளர் S. பகீரதன் கலந்து கொண்டார். நிகழ்வில் பட்டிருப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடி அதிபர் ஆவண்ணா சதீஷ்குமார், களுவாஞ்சிக்குடி போலீஸ் பொறுப்பதிகாரி அபே விக்ரம, மண்முனை தென் எருவில் பெற்ற பிரதேச சபை அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் நைத்தி ஆனந்தன், சிங்கள பாடநெறிக்கான வளவாளர்களான பிரேமலா கோவிநாத், பானா பஜ்ஜிதா என பலர் கலந்து கொண்டனர். அதிதிகள் பாரம்பரிய முறைப்படி வெற்றிலை கொடுத்து வரவேற்கப்பட்டனர். கற்கனரினை பூர்த்தி செய்த உத்தியோகஸ்தர்களினால் கண்கவர் கலை கலாச்சார பண்பாட்டு நிகழ்வுகளும் ஆற்றுகை செய்யப்பட்டன. தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினால் நடாத்தப்பட்ட இக்கற்கனரியை பயின்ற 39 அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு சான்றிதழ்களும் அதிதிகளுக்கு நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் அச்சுவேலி நவக்கிரி சித்த மருத்துவமனைக்கு சொந்தமான காணியை இராணுவத்தினர் கையளித்துள்ளனர். யாழ்ப்பாணம் அச்சுவேலி நவக்கிரி சித்த மருத்துவமனைக்கு சொந்தமான 2 ஏக்கர் காணியை இராணுவத்தினர் மீள கையளித்துள்ளனர். சித்த மருத்துவமனைக்கு தேவையான மூலிகளை பயிரிடும் காணியாக காணப்பட்ட குறித்த 2 ஏக்கர் காணியை 1996ஆம் ஆண்டு முதல் இராணுவத்தினர் கையப்படுத்தியிருந்த நிலையில் நேற்று அதனை மீள கையளித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.